தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் சாலை மூடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்புகளை கொண்டு சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போதைய சூழல் அந்த பகுதியில் என்ன? சாலைகள் மூடப்பட்டதற்கான காரணமா காவல்துறை சொல்வது என்ன? மிக முக்கியமான கடற்கரை ஒன்றான மெரினா கடற்கரையில கடல் கொந்தளிப்பு ஒரு புறம் அதிகமாக இருக்கு. காவல்துறை யாரும் இங்க இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்க விசில ஊதி அவங்க மக்களை அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாம இங்க இருக்கக்கூடாது என்பது அரசுடைய உத்தரவாக இருக்கிறது. அதையும் மீறி மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறத நம்மளால காட்சிகளாக பார்க்க முடியுது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசி அவங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல இருந்து வர்றாங்க. சர்வீஸ் சாலை முழுவதுமே போக்குவரத்து நிறுத்தம் செஞ்சப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் வாகனம் இருக்கோ அந்த வாகனத்தை தற்போது எடுக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தி அவங்கள இந்த இடத்துல இருந்து விசில் ஊதி அவங்கள அப்புறப்படுத்திட்டு இருக்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். கடல்ல அலையின் வேகமும் ஆர்ப்பரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு பாலா. ஏன்னா காவல்துறையினர் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிலையாக இருக்கு. அதனால யாரும் கடற்கரையில இருக்காதீங்கன்னு காவல்துறை சொல்லி அவங்கள அப்புறப்படுத்தி வர்றத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியா காவல்துறை விசில ஊதி அவங்களை எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. மறுபுறத்துல கடலுடைய கொந்தளிப்பு நம்ம பார்க்கிறோம். கடல் கொந்தளிப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. கனமழை வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடற்கரை மணல் பகுதி மணல் சாலையை நோக்கி நகரக்கூடியதையும் நம்மளால காட்சிகளாக பார்க்க. காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நாம் நேற்றெல்லாம் கடற்கரை பகுதியிலிருந்து நேரலை செய்தோம். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த பகுதி முழுவதும் அபாயகரமான ஒரு நிலையில் இருப்பதால அந்த பகுதிக்கு நாம் செல்லாமல் சர்வீஸ் சாலையிலிருந்து இந்த நேரலையும் நாம் செய்து வருகிறோம். காவல்துறை சொல்வது ஒன்றுதான், தேவையில்லாமல் புயல் கரையை கடக்கும் வரை, மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மட்டும் வெளியே வாங்க. லோ லைன்ல இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முகாமுக்கு வந்துடலாம். இது போன்ற எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. அவங்க காவல்துறை தங்களால் முடிந்த பணிகளை மேற்கொண்டு வருவாங்க. இருந்தபோதிலும் ஒரு சிலர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்களை அப்புறப்படுத்த பணியில தற்போது காவல்துறை மிக தீவிரமாக இறங்கி வருது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். புயல் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் பல ரயில்கள் ஆவடியில் இருந்து இயக்கப்படும் என்பதால் அங்கு பயணிகள் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த ரயில்கள் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது? சென்னையின் புறநகர் பகுதியான இந்த ஆவடி சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையின் புறநகர் செல்லக்கூடிய மின்சார ரயில்களும் குறைத்து ரயில்வே இயக்கி வரும் சூழ்நிலையில சென்னை சென்ட்ரல் இருந்து புறப்பட வேண்டிய அந்த ரயில்களும் தற்பொழுது ஆவடியிலிருந்து புறப்படும் என அறிவிப்பு என்பது வெளியாயிருக்கிறது. இதனால் ஆவடி ரயில் நிலையத்திற்கு பொதுமக்கள் தற்போது குவிந்து வருகின்றனர். இந்த ஆவடி சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில அங்கு சரியான முன்னேற்பாடுகள் எதுவும் கிடையாது. அங்கு தற்போது ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் அதிகமானவர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதற்கு இடமில்லை, அவர்களுக்கு போதுமான வசதிகளும் இல்லை. இந்த நிலையில்தான் சென்னையில இருந்து திருப்பதி செல்லும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், லால்பாக் எக்ஸ்பிரஸ், மைசூர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் லோக்மான்யா திலக் எக்ஸ்பிரஸ், மங்களூர் செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோவை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயில்களும் ஆவடியிலிருந்து அடுத்தடுத்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவள்ளூர் அரக்கோணத்திலிருந்தும் அடுத்தடுத்து ரயில்கள் இயக்குவதற்கும் அட்டவணையை தென்னக ரயில்வே என்பது வெளியிட்டிருக்கிறது பாலா. மேலும் இந்த பகுதியிலிருந்து ஆவடியிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் ஆவடிக்கு பயணிகள் மிகுந்த அலைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதுபோல கோவையில் நடக்கக்கூடிய ஒரு கால்பந்து விளையாட்டுக்கு செல்லக்கூடிய 30 பேர் கொண்ட சிறுவர்கள் அந்த கொட்டு மலையில் இந்த அலைச்சலுக்கு உள்ளாகி அந்த ரயில் செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. தற்போது இந்த ஆவடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மிக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் காண்கிறோம். அந்த மின்சார ரயில்களும் குறைத்து இயக்கப்படுகிறது. அதிலும் மக்கள் போட்டுக் கொண்டு ரயிலில் ஏறக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது பாலா. விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.